நாளின் செய்தியை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுப்பாராக. இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்பு, முதல் மனிதனிடம் கேட்கப்பட்ட முதலாவது கேள்வி. The topic for the day's message is first question to the first sinner. டாக்டர் ரவி ஜக்ரயாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வல்லமையான தேவனுடைய ஊழியர், அவர் இந்த நாட்களிலே பலவீனத்தோடு போராடி கொண்டிருக்கிறார். அவருக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். அவர் மனிதனுடைய கேள்விகள் அடிப்படையிலே 3 வகையாக பிரிக்கலாம் என்று சொல்லுவார். பிறந்ததிலிருந்து நாம் அநேக கேள்விகளை கேட்கிறோம். 1 3 வயது வரைக்கும் உள்ள குழந்தைகளை அறியா பருவம் என்று சொல்லுகிறோம். 4 வயதிலிருந்து 12 வயது வரை உள்ளவர்கள் கடந்த காலத்தை குறித்து கேள்வி கேட்பார்கள். 13 வயதிலிருந்து 30 45 வயது வரை உள்ளவர்கள் நிகழ்காலத்தை குறித்து கேள்வி கேட்பார்கள். 45 வயதுக்கு பிறகு எதிர்காலத்தை குறித்து கேள்வி கேட்பார்கள். Dr. Ravi Zacharias, a renowned preacher, would say like this with regards to people asking questions at various stages of life. Between age 0 and 3, they are in the innocent age. Between 4 and 12, people would tend to ask the question with regards to origin, the question of origin. Where did this come from? Why? What? The question of origin. Where? When? Between 13 and 30 and 45, the question of here and now, the question of morality. But after 45, people tend to ask the question with regards to destiny, the future. 4 வயதிலிருந்து 12 வயது வரைக்கும் ஏன் சந்திரன் சூரியன் இருக்கிறது, ஏன் சாப்பிடுகிறோம், ஏன் தூங்குகிறோம் என்று கேள்வி கேட்பார்கள். The question of origin, ஆரம்பத்தை பற்றி, கடந்த காலத்தை பற்றி கேள்வி கேட்பார்கள். அவர்களே 13 வயதிலிருந்து சூரியனை நான் கீழே கொண்டு வருகிறேன், இப்படி சாப்பிட்டால் தான் சாப்பாடு இறங்குமா, இப்படி சாப்பிட்டால் இறங்காதா என்று கேட்பார்கள். The question of morality, ஒழுக்க நெறி சம்பந்தப்பட்ட கேள்விகள். 4 வயதிலிருந்து 12 வயது வரைக்கும் ஏன் சாப்பிடுகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் 13 வயது என்ன சொல்லுவார்கள், இப்படி சாப்பிட்டால் தான் ஜீரணமாகுமா, இப்படி சாப்பிட்டால் ஜீரணமாகாதா என்று கேட்பார்கள். ஒழுக்க ரீதியான கேள்விகள். The question of morality. 45 வயதுக்கு பிறகு சற்று வயது தளரும் போது, சரீரம் தளரும் போது எதிர்காலத்தை பற்றிய கேள்விகள். நான் மரித்தால் எங்கே போவேன், என்னுடைய குடும்பம் என்ன ஆகும், என்னுடைய தொழில் என்ன ஆகும். The same people who have asked the question, why should I eat, would tend to ask in a different manner between 13 and 45. Shouldn't it digest if I eat like this? The question of morality. And after 45, the question of destiny comes into play. நம்முடைய வாழ்க்கையில் அநேக கேள்விகளை கேட்கிறோம். கடவுள் முதல் மனிதனிடத்திலே கேட்ட முதல் கேள்வியை நாம் இந்த காலையிலே பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையை கொண்டு நாம் சிந்திக்க இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். Genesis 3:9 is our basis for this morning's sermon, titled The First Question to the First Sinner. ஆதியாகமம் 3:9. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். God called out Adam and asked, where are you, Adam? ஆதாம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவன். ஆதாமு என்று சொல்லக்கூடிய அந்த அடிப்படையிலே பார்க்கும்போது மனிதனுடைய பிரதிநிதி. நாமும் மண்ணிலிருந்து வந்தவர்கள், நாமும் மண்ணுக்கு போகிறவர்கள். ஆதாமிடத்திலே, அந்த முதல் மனிதனிடத்திலே ஆண்டவர் கேட்ட முதல் கேள்வி, மனிதனுடைய பிரதிநிதியாக ஆதாம் இருந்தபடியினாலே அவனிடத்திலே கேட்கப்பட்ட அந்த கேள்வி,
2020 வருஷம் மே மாதம் 17ஆம் தேதி காலையில் ஜீவனோடு இருக்கிற நமக்கும் அந்த கேள்வி பொருந்துகிறது. நீ எங்கே இருக்கிறாய்? Where are you? That question is still valid today. Though it was asked by God to Adam, the first man, years gone by. The question is still relevant because Adam is our representative and we are confronted with the same question this morning in May 2020. மே மாதம் 2020 வருஷத்தில் வாழ்கிற நாம் இந்த கேள்வி குறித்து ஆராயவும், இந்த கேள்விக்கு யதார்த்தமாக உண்மையிலே பதில் சொல்லவும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை அழைக்கிறார். ஆச்சரியம் என்னவென்றால், புதிய ஏற்பாட்டினுடைய முதல் புஸ்தகத்திலே கேட்கப்பட்ட முதல் கேள்வியும் எங்கே என்ற கேள்வி. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். புதிய ஏற்பாட்டினுடைய முதல் புஸ்தகம் மத்தேயு புஸ்தகம். புதிய ஏற்பாட்டினுடைய முதல் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே கேட்கப்பட்ட கேள்வியும் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? Incidentally, the first question that we read in the first book of New Testament, that is the Gospel according to Matthew, the first question that we come across in the first book in the New Testament is, where is the King of Jew born? Where was he? Where is he born? அவர் எங்கே? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? இந்த கேள்வி ஒரு ஆச்சரியமான கேள்வி. கடவுளுக்கு ஆதாம் எங்க இருக்கிறான் என்று தெரியாதா? Doesn't God know where Adam is? If he is omniscient, omnipresent, if he is omnipotent, doesn't he know where Adam is hiding or what is he doing? கடவுள் சர்வ வியாபி, எல்லா இடத்திலும் அவர் இருக்கிறார் என்றால் ஆதாம் எங்கே இருக்கிறான் என்று கடவுளுக்கு தெரியாதா? இந்த கேள்வியை நம்முடைய ஆழத்திலே பதித்துக் கொள்ளுவோம். என்னென்றால் வேத வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, Proverbs 15 verse 3 says, நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. Proverbs 15:3, God's eyes are looking out people who are good and bad, who are doing good and evil. அதே போல 139ஆம் சங்கீதத்திலே நாம் தெளிவாக படிக்கிறோம். Psalm 139 also echoes similar kind of sentiment that God knows everything. சங்கீதம் 139ஆவது சங்கீதமும் கடவுள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர், குறிப்பாக மனிதனுடைய ஒவ்வொரு அசைவையும் அறிந்திருக்கிறவர் என்பதை நமக்கு சொல்லுகிறது. 139ஆவது சங்கீதம், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். 7ஆம் வசனம், உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். Whither can I flee from your presence? Where can I hide from you? ஆகவே கடவுள் ஆதாமிடத்திலே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கும்போது கடவுளுக்கு தெரியாதா? சாஸ்திரிகள் யூதருக்கு ராஜாவானவர் பிறந்திருக்கிறது எங்கே என்று தேடி வரும்போது அவர்களுக்கு ஞானம் இருந்தாலும் இந்த கேள்வி யதார்த்தமானது, உண்மையானது என்று சொல்லலாம். ஆனால் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆதாம் எங்கிருக்கிறான் என்று கடவுளுக்கு தெரியாதா? It is understandable, it is obvious that the wise men, the Magis who traveled from the east, they were not aware of the place of birth of the King of Jews. That's understandable. But what about God? இங்கே ஆதாம் இடத்திலே ஆண்டவர் கேட்ட அந்த முதலாவது கேள்வி, முதல் மனிதனிடத்திலே கர்த்தர் கேட்ட அந்த முதலாவது கேள்வி பூகோள ரீதியான கேள்வி கிடையாது. The question that God has posed to the first man is not about the geographical situation. பூகோள ரீதியான கேள்வி கிடையாது. ஏனென்றால் ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலே நாம் தேவன் சிருஷ்டித்த மகத்துவத்தை பார்க்கிறோம். The historical narration of God's creation. In the beginning God created. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்.
முதல் நாளில் எதை படைத்தார், இரண்டாம் நாள் எதை 6 நாளும் படைத்தார். இப்படி மனித சரித்திரத்தினுடைய எல்லா அம்சங்களும் முதல் அதிகாரத்தில் இருக்கிறது. The first chapter of Genesis deals with the historical aspect of man. Everything created for man, God's ultimate glory, representative of God, the image of God. கடவுளுடைய பிம்பமாக அல்லாவிட்டால் சாயலாக மனிதன் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாக சர்வசேனையும் தேவன் உருவாக்கின வரலாறு ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் இருக்கிறது. ஹிஸ்டாரிக்கல் சார்ட் ஆஃப் நரேஷன். 2 அதிகாரம் it explains the geographical nature of man's operation. 2 அதிகாரம் பூகோள ரீதியாக மனிதன் எங்கே வைக்கப்பட்டான், அவன் என்ன செயலாற்ற வேண்டும், அவன் எப்படி செயல்பட வேண்டும் என்று 2 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை ஏதேன் தோட்டத்திலே கொண்டு வந்தார், அந்த இடத்திலே கொண்டு வந்து அவனை பண்படுத்த வைத்தார். சரித்திரமும் பூகோளமும் நிறைவடைந்து விட்டது. ஆனால் இங்கே ஆதாமிடத்திலே தேவன் கேட்ட கேள்வி பூகோள ரீதியான கேள்வி கிடையாது. It's not about geography. We have Google these days to locate the places we want to find out and travel to our destination. நாம் எந்த ஊருக்கு போக வேண்டுமோ, எந்த இடத்திற்கு போக வேண்டுமோ, இன்றைக்கு கூகுளிலே நாம் போட்டு நடந்து போனாலும் சரி, அல்லாவிட்டால் வாகனம் ஓட்டும் போதும் கூகுளிலே நாம் தேடி போகிறோம். அப்படிப்பட்ட பூகோள ரீதியான கேள்வி இது கிடையாது. ஏனென்றால் கடவுளுக்கு எல்லாமே தெரியுமே. அப்படி என்றால் ஆதாமை பார்த்து நீ எங்கே இருக்கிறாய் என்ற கேள்வி, கடவுள் தம்முடைய சாயலாக மனிதனை படைத்தாரே, அந்த சாயலின் உருவம் எங்கே தவறி போனது என்பதுதான் இங்கே கேள்வி. The question is about man being the image bearer of God, the eternal God. மனிதன் கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்டவன். அந்த கடவுளுடைய சாயலினுடைய அந்த தன்மை இழக்கப்பட்டது, தவறுவிடப்பட்டது. அவன் எங்கேயோ தொலைந்து விட்டான், அதை தொலைத்து விட்டான் என்பதனுடைய அடையாளத்தை தான் நாம் இதை பார்க்கிறோம். கடவுளுக்கு எல்லாம் தெரியும். ஆதாமை பார்த்து நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டால், தம்முடைய சாயலை மனிதன் இழந்ததை கடவுள் உணர்த்துவதற்காக கேட்கிற கேள்வி. It's not about location, but about the loss of God's image with which man, the human race, being created. ரோமர் 3:23 நாம் என்ன படிக்கிறோம்? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்தார்கள், அற்று போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Man has lost the image of God. கடவுள் தம்முடைய சாயலாக 1 அதிகாரத்திலே நாம் படிப்பதை போல நம்முடைய ரூபத்தின்படி தமது சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷன் அதை இழந்த அந்த பின்னணியிலே அதனுடைய தன்மையை தான் கர்த்தர் 1வது மனிதனிடத்திலே கேட்ட கேள்வியினுடைய சாரம்சம், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய், where are you Adam, is directly linked to man who lost the image that God, with which God has created him and has allowed him to move and exist and operate in this cosmos which he himself is the author. கடவுளுடைய சாயல் என்றால் என்ன, இன்றைக்கு கடவுளுடைய சாயல் என்றால் என்ன என்பதை குறித்து பலருக்கு பல கேள்விகள் இருக்கிறது. 2 கோணங்களிலே கடவுளுடைய சாயல் என்றால் என்னவென்று பார்க்கலாம். எபேசியர் 4 அதிகாரம் 24வது வசனம். What do we mean by man being created in the image of God? There are so many theories and versions. When we observe God's word, there are 2 aspects that stand up with regards to God's image. Ephesians 4:24. எபேசியர் 4 அதிகாரம் 24 வசனத்திலே பவுல் எபேசு திருச்சபைக்கு எழுதும் போது கோடிட்டு காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எபேசியர் 4:24. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். Put on the new man in the likeness of the Creator with holiness and righteousness. அப்ப கடவுளுடைய சாயல் என்றால் முதலாவது நாம் என்ன பார்க்க வேண்டும்? கடவுள் மனிதனை ஒழுக்க நெறியோடு படைத்தார். What do we mean by the image of God in man? It signifies the attribute of morality, moral attribute with which man is created. கடவுளுடைய சாயல் என்றால்
ஒழுக்க நெறியோடு நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் எல்லாவற்றையும் கிரமமாக செய்கிறவர். ஒரு நாளிலே உலகத்தை படைத்திருக்கலாம். உண்டாக கடவுது என்றால் எல்லாமே உண்டாயிருக்கும். ஆனால் 6 நாளிலே கிரமமாக தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கினார். அதிலே அவருடைய கிரமத்தை பார்க்கிறோம். தேவன் சமாதானத்தின் தேவன், கிரமத்தின் ஆண்டவர், ஒழுங்கின் ஆண்டவர் என்று வேதத்திலே நாம் படிக்கிறோம். God is a God of order, not author of confusion. கடவுள் மனிதனை தம்முடைய சாயலாக படைத்தார் என்றால் ஒழுக்க நெறி, மாரல் ஆட்ரிபியூட். ஆகவே நான் ஏன் இந்த உலகத்திலே வாழுகிறேன், நான் எதற்காக இந்த உலகத்திலே வந்தேன், நான் எங்கிருந்து வந்தேன் என்பதை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும். எங்கே என்ற கேள்வி இங்கேயும் வருகிறது. Where did I originate from? Where did I come from? நான் எங்கே இருந்து வந்தேன்? உயிரியல் ரீதியாக பெற்றோரிடத்திலே பிறந்தேன். பூகோள ரீதியாக ஒரு இடத்திலே, ஒரு தேசத்திலே பிறந்தேன். சரித்திர ரீதியாக என்னுடைய குடும்பத்தினுடைய பின்னணி இருக்கிறது. ஆனால் அடிப்படையிலே நான் யார் என்ற கேள்வி. I may be biologically born into this world through my parents. I may be historically, I may belong to a particular background. Geographically, I may belong to a particular area, locality. But basically, where did I come from? நான் எங்கே இருந்து வந்தேன்? கடவுளுடைய சாயலை அந்த அடிப்படையில நாம் கவனிக்கும் போது, கடவுளுடைய சாயல் என்றால் ஒழுக்க நெறி, the moral attribute. எபேசியர் 4:24 இன்னும் பல வசனங்கள் இருக்கிறது. இரண்டாவது, கடவுளுடைய சாயல் என்றால் அறிவு நெறி, intellectual attribute. கொலோசியர் 3:10 வருவோம். இரண்டாம் வேத படமாக வாசிக்க கேட்ட கொலோசியர் 3:10 மறுபடியும் நாம் அதை படிக்கிறோம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. Likewise, you put on the new man with the identification of full understanding, complete knowledge, in the likeness of one who created our, whose image we've been created in this world. அறிவு நெறி, ஒழுக்க நெறி என்பது சிருஷ்டிகரோடு நம்முடைய உறவை உறுதிப்படுத்துகிறது. அறிவு நெறி என்பது சிருஷ்டிகரோடு நம்முடைய உறவை தொடர்பு படுத்தி சொல்லுகிறது. With moral attribute we relate with the creator, and with intellectual attribute we relate with his creation, the creator and the creation. சிருஷ்டிகரோடும், சிருஷ்டிகருடைய அடிப்படையிலே, அவரோடு கொண்டிருக்கிற உறவினுடைய அடிப்படையிலே சிருஷ்டிப்போடும் உள்ள உறவுதான் கடவுள் மனிதனை நேர்த்தியாக, செம்மையாக, அற்புதமாக தம்முடைய சாயலிலே படைத்தது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்து ஒரு மனிதன் கேட்டார், கற்பனைகளே பிரதான கற்பனை எது என்று சொன்னபோது, உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக, உன்னிடத்தில் அன்பு கூறுவதோ பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய் என்று வேதம் சொல்லுகிறது. இதைத்தான் நாம் கடவுளுடைய சாயல் என்று சொல்லுகிறோம். அதைத்தான் மனிதன் இழந்தான். சாத்தான் என்ன சொன்னான்? சர்ப்பத்தின் மூலமாக வந்து, நீ இந்த கனி புசிக்கும் நாளிலே சாக மாட்டாய், கீழே போவாய், கீழே போக மாட்டாய், மன்னிக்கும், மேலே போவாய். Instead of going down as God predicted or said, you would go up. அங்கே ஒரு பிரயாணத்தை அவன் சொல்லுகிறான். You will not go down, you will go up. But what has happened? What was the result when the first man, our representative, had failed? Instead of going up, he has gone down. He has taken a different route heading towards destruction. அழிவை நோக்கி பிரயாணப்படுகிறான். ஆகவேதான் ஆண்டவர் ஆதாமிடத்திலே கேட்டார், எங்கே ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? மறுபடியும் இது பூகோள ரீதியான கேள்வி கிடையாது. அவர்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆதாம், ஆண்டவர் வந்து இந்த கேள்வியை கேட்பதற்கு முன்பாக செய்ததும் அதற்கு பிறகு அவன் சொன்னதும் அவன் எங்கே இருக்கிறான் என்பதற்கு நமக்கு விடை கொடுக்கிறது. What he did before God could ask this question, and what he said after God posed this question, gives us the clue. Where was Adam, and why God had to ask, where are you, Adam? அவன் செய்ததை நாம் கவனிக்கிறோம். ஆதியாகமம் 3 ஆண்டவர் 9 இந்த கேள்வியை கேட்கிறார் என்று எழுதியிருக்கிறது. அதற்கு முன்பாக அவன் செய்ததை பாருங்கள். 7-8 what he did is recorded in the preceding verses 7 and 8. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சிகளை உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே
தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். இங்கே படத்தை பார்க்கிறோம். அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு கச்சைகளை உண்டு பண்ணினார்கள், விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். இங்கேதான் அவர்கள் செய்தது. அதற்கு பிறகு அவர்கள் சொன்னது 10ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து பார்க்கிறோம். அதில் ஒரு 10ஆம் வசனத்தை மாத்திரம் பார்க்கலாம். அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாயிருப்பதனால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றான். I have hid myself because I heard the Lord God's voice as he was walking in the garden. ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்ற கேள்வி. கடவுள் மனிதனை தம்முடைய சாயலாக படைத்தால் தம்மோடு உள்ள உறவினுடைய அடிப்படையிலே, அந்த முழுமையான ஐக்கியத்தினுடைய அடிப்படையிலே இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்று தீர்மானித்தார். ஏன் நான் படைக்கப்பட்டேன் என்பது எப்படி இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது. Why, from where did I come determines how do I live in this world. ஆகவேதான் ஒழுக்க நெறி ஏன் என்ற கேள்விக்கு அடிப்படையிலே பதில் சொல்லுகிறது, அல்லது எங்கே இருந்து வந்தேன் என்பதற்கு பதில் சொல்லுகிறது. அறிவு நெறி எப்படி இந்த உலகத்திலே வாழலாம் என்று சொல்லுகிறது. அப்படி என்றால் 2 குறிப்புகள் இதிலிருந்து நாம் பார்க்கிறோம். கடவுள் மனிதனிடத்திலே எங்கே இருக்கிறாய் என்று கேட்ட பொழுது அதனுடைய 2 தன்மை. எந்த மனிதனும் ஒரு இடத்திலிருந்து தவறுதலாக இன்னொரு இடத்திற்கு போனான் என்றால் அவனுடைய சிந்தை அதிலே கண்டிப்பாக செயல்பட்டிருக்க முடியும். The first point that we deal with this morning with regards to first question to first sinner is their minds were darkened. They were separated from God eternally. தேவனை விட்டு நிரந்தரமாக பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் முதலாவது குறிப்பு. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்றால் தேவனை விட்டு நிரந்தரமாக மனிதன் பிரிக்கப்பட்டிருக்கிறான். An eternal separation, ஒரு நிரந்தரமான பிரிவு. இது நீங்கள் எப்படி கேட்கலாம்? கடவுளுக்கு எல்லாம் இடமும் தெரியுமே, எப்படி அவன் நிரந்தரமாக பிரிக்கப்பட்டிருக்கிறான்? இன்றைக்கு நாம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லலாம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து தாம் இந்த உலகத்திற்கு வந்ததை பற்றி சொல்லும் போது லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே சகேயுவினுடைய வாழ்க்கை பற்றிய சாரம்சத்தை சொல்லும் போது அதனுடைய இறுதியாக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்திலே வந்திருக்கிறார். லூக்கா 19:10. Son of man came to seek that which was lost and to save. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். சகேயுடைய வாழ்க்கையினுடைய பின்னணியிலே சொல்லப்பட்டது. மனிதன் இழந்து போனான். எந்த வகையிலே இழந்து போனான்? கடவுளை விட்டு நிரந்தரமாக பிரிக்கப்பட்டிருக்கிறான். அவனை தேடி வந்தார். தேடி வந்தேன் என்று சொன்னால் காணாமல் போன ஒருவரை கண்டுபிடிப்பதை போன்றது. மனிதன் கடவுளை விட்டு நிரந்தரமாக பிரிக்கப்பட்டிருக்கிறான். ஆதாம் அந்த தவறை செய்த பொழுது கடவுளிடத்திலே அவன் ஓடி வந்திருக்க வேண்டும். கவனியுங்கள், அந்த ஆதாம் எங்கே இருக்கிறான் என்ற கேள்விக்கு அதனுடைய ஆரம்பத்தினுடைய தன்மையை நாம் பார்க்கிறோம். கடவுளை விட்டு தூரமாக ஓடுகிறதை பார்க்கிறோம். 7ஆம் வசனத்திலே அவர்கள் அரைக்கட்சிகளை உண்டு பண்ணிவிட்டு 8ஆம் வசனத்திலே ஒளித்துக் கொண்டார்கள். 10ஆம் வசனத்திலே சொல்லுகிறான், நான் நிர்வாணியாயிருப்பதனால் தோட்டத்திலே தேவனுடைய சத்தத்தை கேட்டு ஒளித்துக் கொண்டேன். Instead of running towards God, that should be the obvious reaction. They were running again away from God towards the opposite direction. கடவுளை விட்டு தூரமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே கடவுளிடத்திலே வந்து, நாங்கள் இப்படி செய்து விட்டோம், எங்களை பொறுத்துக் கொள்ளுங்கள், எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்பதை விட்டுவிட்டு அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தியலைகளை தரித்து மறைத்துக் கொண்டு கடவுளை விட்டு தூரமாக ஓடுகிறார்கள். அவர்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் கடவுளை விட்டு அவர்களை தூரமாக கொண்டு போய் கொண்டிருக்கிறது. முதல் அதிகாரம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம், தேவன் சகலத்தையும் பார்த்தார், சகலமும் நன்றாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. Genesis chapter 1 says, the last verse says, behold, God has seen everything that he has created and he said it's very good, and the 6th day has come about. He said, beautiful, everything is perfect.
ரியலி குட், வெரி குட். முதலாம் அதிகாரம். இரண்டாம் அதிகாரம் கடைசி வசனம், ஆதாமும் ஏவாளும் ஒருவரை ஒருவர் பார்க்கிறார்கள், அவர்களுடைய பார்வையிலே ஒருவர் பரிபூர்ணமாய் இருக்கிறார்கள். Look at chapter 2 of Genesis. Adam and Eve looking at each other, and they sense and they feel that everything is perfect, everything is good. ஆதாமும் ஏவான் அவன் மனைவியுமாகி இருவரும் நிர்வாணிகளாய் இருந்து வெட்கப்படாதிருந்தார்கள். முதல் அதிகாரத்திலே தேவன் தாம் சிருஷ்டித்த எல்லாவற்றையும் பார்த்தார், மிகவும் நன்றாய் இருக்கிறது என்று கண்டார். இரண்டாம் அதிகாரம் கடைசி வசனம், ஆதாமும் ஏவாளும் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள், சுற்றிலும் சிருஷ்டிப்பை பார்த்தார்கள், கடவுள் பார்க்கிறபடி பார்த்தார்கள், எல்லாம் பரிபூர்ணமாய் இருந்தது. ஆனால் இப்பொழுது அவர்கள் பயந்து ஒருவரை ஒருவர் பார்க்கும் போது வெட்கப்பட்டு பயந்து பயத்தை உண்டாக்கி அவர்கள் ஓடி ஒளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இரண்டாம் அதிகாரத்திலே எப்படிப்பட்ட ஐக்கியத்தை ஆதாமோடு தேவன் கொண்டிருந்தார் பார்க்கலாம். இரண்டாம் அதிகாரம் 15 20 வசனத்து வரைக்கும் பார்க்கிறோம். What sort of communion Adam had is narrated in Genesis chapter 2 verses 15 through 20. தேவனாய் கர்த்தர் அவனுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். அதை கேட்கக்கூடிய இடத்திலே இருந்தார். அவ்வளவு அந்நிய ஐக்கியம். கடவுள் பேசுகிறதை கேட்பதற்கு உரிய சூழ்நிலையில் இருந்தார். அவர் அந்த சிருஷ்டிப்பை பற்றி சொன்னதையெல்லாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய சாரம்சத்திலே அவன் இருந்தான். He was with God in the perfect environment, with perfect communication. அதே போல ஆண்டவர் ஒரு விசேஷமான காரியத்தை செய்தார். தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை உண்டாக்குவேன் என்றார். அதையும் அவன் கேட்டிருப்பான். Possibly he heard that God was going to make a helpmate for him. He would have heard that. அடுத்தது, ஆகாயத்து பறவைகளும் மிருகங்களையும் ஆண்டவர் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் என்ன பேரிடுவான் என்று கொண்டு வருகிறார். அவன் பேரிடுகிறான் என்று வேத வசனம் சொல்லுகிற 20 வசனத்திலே அருமையாய் சொல்லப்படுகிறது. அப்படியே ஆதாம் சகல நாட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான். அவன் என்ன பேரிடுவான் என்று ஆண்டவர் பார்க்க வருகிறார். God is watching how Adam is naming each animal, each bird according to the size, probably the noise and whatnot. God, a perfect communion. God is observing Adam, what he is doing. God is speaking to him and he is able to listen to what God says. He has the understanding of God's mind. What does he think? What does he expect? என்ன எதிர்பார்க்கிறார்? கடவுள் நம்மிடத்தில் என்ன பேசுகிறார்? கடவுள் நம்மிடத்தில் என்ன சொல்லுகிறார் என்பதை குறித்த முழுமையான ஒரு உறவிலே, தொடர்பிலே, இணைப்பிலே அவன் இருந்தான். ஆனால் வீழ்ச்சியிலே என்ன செய்கிறான்? விருட்சங்களுக்குள்ளாக ஒளித்துக் கொள்ளுகிறான். இங்கேதான் மனிதன் எங்கே இருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவன் கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்டான். அந்த கடவுளுடைய மகிமையை இழந்த பொழுது அவன் என்ன செய்கிறான்? அவனுடைய மனது அந்தகாரம் அடைந்தபடியினாலே அத்தி இலைகளை தைத்துக் கொண்டு தன்னை வெட்கத்தை மறைக்க முயற்சி செய்கிறான். அத்தி இலையும் தேவன் படைத்ததுதான். He was trying to cover his nakedness through the fig tree. The fig tree and the leaves are created by God. Look at his precarious situation. He is trying to run away from God, yet he was making use of the same things, the very same things that God himself has created. கடவுள் தாமே உண்டாக்கின அந்த பொருட்களை பயன்படுத்தி கொண்டே தன்னை ஒளித்துக் கொள்ள முயற்சி செய்கிறான். வீட்டிலே ஒரு பிள்ளை ஓடி விளையாடுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒளிந்து கொண்டு சில சமயத்திலே பிள்ளைகள் விளையாடுவார்கள். தகப்பனுக்கோ தாய்க்கோ அந்த வீட்டினுடைய பெரியவர்களுக்கு அந்த வீட்டினுடைய மூலை முடுக்குகள் எல்லாம் தெரியும். எங்கிருந்து பேசினால் என்ன சத்தம் வரும் என்றும் தெரியும். ஆனால் பிள்ளைகள் ஒளிந்து கொண்டு என்ன சொல்லுவார்கள்? நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். அங்கே இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு இவர் எங்கே ஒளிந்து கொண்டிருப்பார் என்று கண்டிப்பாக தெரியும். ஏனென்றால் பெற்றோர் தான் அந்த பெரியவர்கள் தான் அந்த வீட்டையினுடைய எல்லாவற்றையும் அறிந்தவர்கள், அந்த பொருளை வாங்கினவர்கள், அதை நிரப்பினவர்கள். அந்த அவர்களுடைய இடத்திலே மறைந்து கொண்டு பிள்ளை பெற்றோரை பெரியவர்களை பார்த்து சொல்லுகிறது, நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன். இதைத்தான் அவனுடைய மனது அந்தகாரப்பட்டது. மைண்ட் இஸ் டார்க்கன்ட். அவனுடைய புத்தி அந்தகாரம் அடைந்திருக்கிறது என்றால் கடவுள் படைத்த அத்தி இலை, கடவுள் படைத்த தோட்டம்,
கடவுள் படைத்த விருட்சத்திற்குள்ளாக அவன் ஒளிந்து கொண்டு, நான் பயந்து நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறான். ஆண்டவர் அது ஏற்கனவே இவனுடைய பாவத்தினால் இது சாபமாயிற்று என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆண்டவர் பின்னாலே சொல்லுகிறார், உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்க போகிறது, கொறுக்கும் முள்ளும் முளைக்க போகிறது. அது சபிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறது என்பது இன்னும் தெரியவில்லை. Where is hiding? He is not even aware that the creation that is surrounds him is being cursed already because of it is this disobedience. தான் சபிக்கப்பட்ட நிலைமையிலே, கடினமான சூழ்நிலையிலே, தன்னை பாதுகாக்க முடியாத இடத்திலே நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன் என்று கூட அவனுக்கு தெரியவில்லை. He doesn't even know that the one he is trying to hide with or to protect from, that itself is unable to protect itself. மனுஷனுடைய பாவத்தினாலே இந்த சர்வ சிருஷ்டியும் சாபமாக்கப்பட்டிருக்கும் போது இலைகளும் தங்களை பாதுகாக்க முடியாத நிலைமையில் இருக்கிறார்கள், விருட்சங்களும் தங்களை பாதுகாக்க முடியாத நிலைமையில் இருக்கிறார்கள். அதிலே ஒளிந்து கொண்டு என்ன சொல்லுகிறான்? நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன். லாசருடைய மன்னிக்கவும், லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே சகையுடைய வாழ்க்கையில் அதுதான். சகையுவை ஆண்டவர் எரிகோவை நோக்கி வருகிறார். இவன் ஆண்டவரை பார்ப்பதற்காக காட்டத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டு ஆண்டவரை பார்த்து விட்டு ஓடலாம் என்று நினைக்கிறார். ஆண்டவர் படைத்த காட்டத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டு ஆண்டவருக்கு மறைந்து நான் என்னுடைய வேலையை செய்து விட்டு போவேன் என்று நினைக்கிறான். லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே இந்த இளைய மகன் தன்னுடைய ஆஸ்தியை வாங்கிவிட்டான். வேதவசனம் சொல்லுகிறது, சில நாட்களுக்கு பின்பு அவன் புறப்பட்டு போகிறான். Luke 15, we know the prodigal son who has claimed his inheritance. The Bible clearly says he didn't immediately leave his father. உடனடியாக தன்னுடைய தகப்பனை விட்டு போகவில்லை. சில நாட்கள் கழித்து, லூக்கா 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, முதலாவது ஆசையை பங்கிட்டு வாங்கிவிட்டான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்திற்கு போகிறான். Even after receiving his due share, he was still enjoying the privileges of his father. தகப்பனார் எவ்வளவு அன்புள்ளவரை அங்கேயே நாம் பார்க்கிறோம். சில நாளைக்கு பின்பு அவன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசம் போய் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணுகிறான். தன்னுடைய தகப்பனுடைய ஆஸ்தியை வாங்கினதற்கு பிறகு யூத கலாச்சாரத்திலே தகப்பனுக்கும் மகனுக்கும் உறவு கிடையாது. If the inheritance is divided, there is no proper legal relationship or binding between father and son. There is no relationship. There's nothing that exists. இந்த மகன் தன்னுடைய ஆஸ்தியை வாங்கி கொண்ட பிறகும் கூட சில நாட்கள் தகப்பனுடைய சாப்பாட்டை சாப்பிட்டுக் கொண்டு, தகப்பனுடைய வேலைக்காரருடைய நன்மை புசித்துக் கொண்டு அவன் என்ன செய்கிறான்? அதற்கு பிறகு புறப்பட்டு போகிறான். இதைத்தான் முதல் மனிதனிடத்திலே கடவுள் கேட்ட முதலாவது கேள்வி, நீ எங்கே இருக்கிறாய்? உடைய புத்தி அந்தகாரமாய் இருக்கிறது. புத்தி அந்தகாரப்பட்டவர்கள் தான் தாங்கள் எங்கே போகிறோம் என்று தெரியாமல் போவார்கள். நாம் சில சமயத்திலே எங்கே சுற்றி தெரிகிறாய் என்று கேட்டால் அவனுக்கு ஏதோ புத்தியிலே ஏதோ பிரச்சனை வந்து விட்டது என்று அர்த்தம். ஒருவேளை கோயம்புத்தூர்ல இருக்கிறவர் குன்னூர்ல திடீர்னு எங்காவது நடந்து தெரிந்தால் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு வேலையோடு வந்திருந்தால் பரவாயில்லை. திடீரென்று தெருவிலே நடக்கிறார் என்றால் எங்கே வந்திருக்கிறாய் என்று கேட்டால் தெரியவில்லை என்று சொன்னால் நாம் உடனடியாக இவருக்கு ஏதோ புத்தி பேதலித்து விட்டது என்று சொல்லலாம். ஆவிக்குரிய ரீதியிலே மனிதன் கடவுளுடைய மகிமையை சாயலை இழந்ததனுடைய அதனுடைய சாரம்சம் அர்த்தம் என்னவென்றால் புத்தியில் அந்தகாரம். பவுல் எபேசு திருச்சபைக்கு சொல்லுகிறார், அவர்கள் புத்தியிலே அந்தகாரம் அடைந்தார்கள், வீணான நடக்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கு என்ன நடக்கிறது என்பது கூட மனிதனுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் தங்களுக்கு எதுவுமே நடக்காதபடியினாலே மனிதர் என்ன நினைக்கிறார்கள்? நாங்கள் நன்றாக இருக்கிறோம் என்று நினைக்கிறார்கள். தயவு செய்து இந்த ஒரு வசனத்தை என்னோடு கூட திருக்கும்படி அன்புடன் கேட்கிறேன். பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். Please turn with me to this key and peculiar verse in the Bible. Key verse I should say. Ecclesiastes chapter 8 and verse 11. Man doesn't even know, or man thinks because some bad omen doesn't happen to him, nothing bad happens to him, he thinks he is all right. He is going in the right direction. பிரசங்கி 8:11.
துர்க்கியைக்கு தக்க தண்டனை சீக்கிரம் நடவாதபடியால் மனுபுத்திரன் இருதயம் பொல்லாப்பு செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. பிகாஸ் nothing happens immediately. The cause and effect. நாம் செய்கிற செயலுக்கு உடனடியாக ஏதாவது நடந்து விட்டால் பிரச்சனை இல்லை. இங்கே ஒன்றும் நடக்காதபடியினாலே மனிதன் தான் வாழுவது சரிதான், தான் போகிற திசை சரிதான் என்று அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். வேதவசனம் அப்படி இல்லை. ஏனென்றால் வேதவசனம் சொல்லுகிறது, அநீதி உள்ளவர்கள் மேலும் நீதி உள்ளவர்கள் மேலும் தேவன் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார். எல்லாருக்கும் மழை கொடுக்கப்படுகிறது, எல்லாருக்கும் சூரியன் பிரகாசிக்கிறது. அதனாலே மனிதன் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறான்? தான் சரியான திசையிலே போய் கொண்டிருக்கிறேன், தான் சரியான இடத்தில் இருக்கிறேன் என்று நினைக்கிறான். அல்ல, ஆதாம் கடவுள் படைத்த அத்தி இலைகளை தரித்து தன்னுடைய நிர்வாணத்தை மூட முயற்சி செய்கிறான். அது சீக்கிரத்திலே பட்டு போகும் என்று அவனுக்கு தெரியவில்லை. இவனுடைய பாவத்தினாலே அது சபிக்கப்பட்டது என்பது தெரியாது. இன்றைக்கு மனிதனுடைய வீழ்ச்சியினாலே நாம் சுற்றி இருக்கிற, நாம் நம்பி இருக்கிற பொருட்களோ உறவுகளோ, நாம் நம்பி இருக்கிற சூழ்நிலைகளோ நம்மை பாதுகாக்க முடியாது. ஏனென்றால் நாம் கடவுளுடைய மகிமையான சிருஷ்டிப்பின் மகுடம். நாம் கடவுளை விட்டு தூரமாய் போன பொழுது, ஆதாமிலே நாம் விழுந்த பொழுது, நம்மை சுற்றியுள்ள இயற்கையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது, உறவுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, சூழ்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் எப்படி நம்மை காப்பாற்ற முடியும்? இதைத்தான் மனிதன் காணாமல் போனான் என்பதனுடைய அர்த்தம். தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியரானார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எபேசியர் 4:18 புத்தியிலே அவர்கள் அந்தகாரமாகி என்ன செய்தார்கள்? எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள்? தேவனுடைய ஜீவனுக்கு அவர்கள் அந்நியராயிருந்தார்கள். 18 பார்க்கலாம். எபேசியர் 4:18. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்தார்கள். They become strangers and foreigners to the very life of God. But they don't even know that they are in such a precarious situation. தாங்கள் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருக்கிறோம் என்று தெரியவில்லை. ஏனென்றால் நாம் செய்வதற்கும் பேசுவதற்கும் உடனடியாக எதுவும் துர்க்கிரியைகளுக்கு எதுவுமே நடக்காதபடியினாலே சரியா இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கடவுள் ஆதாமை பரிபூர்ணமான சூழ்நிலை படைத்த பொழுது ஆதாம் பேரிடுகிறான். இன்றைக்கு புலிக்கு பயப்படுகிறோம், சிறுத்தைக்கு பயப்படுகிறோம், ஏன் சாதாரண பூனைக்கு பயப்படுகிறோம் உண்டு. ஆதாம் ஒவ்வொன்றுக்கும் பெயரிடும் போது கண்டிப்பாக அந்த பறவைகளோ அந்த விலங்குகளோ பக்கத்திலே அழைத்து அவர்களை தொட்டு பேசியிருப்பார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆதாம் பயப்பட வேண்டிய சூழ்நிலை எதுவுமே கிடையாது. He was fearless earlier because he didn't need to fear. He was walking along with the animals and the birds. He was naming them. He didn't need to fear anybody. Now he is fearing because of his fall. Because he lost the image of God in him, the crown of God's glorious creation. Now he is trying to hide himself, which is impossible. அவன் மறைக்க முயற்சி செய்த பொழுது அவன் எப்படி பயப்படுகிறான்? வெளிச்சத்திற்கு பயப்படுகிறவர்கள் ஒன்றல்லவா இன்றைக்கு? இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது ஒரு பிரகாசம் வானத்திலே வந்தது. பிரகாசத்தை பார்த்தால், வெளிச்சத்தை பார்த்தால் சந்தோஷப்பட வேண்டும். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, லூக்கா 2:19 அந்த பகுதியிலே சொல்லுகிறது, அவர்களை சுற்றிலும் தேவனுடைய மகிமை இறங்கி அவர்களை சுற்றிலும் பிரகாசித்த போது அவர்கள் பயந்தார்கள். ஆகவேதான் வேதவசனம் சொல்லுகிறது, அந்த தூதன் சொன்ன வார்த்தை, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். வெளிச்சத்தை பார்த்தால் பயம். ஏன்? மனிதன் பாவத்தினாலே ஏற்கனவே தான் நரகத்திலே இருக்கிறேன் என்ற உணர்வை இன்னும் பெறவில்லை. Man doesn't even know that he is already in hell because of the fall that has taken place. That when the image of God is destroyed in our life, we already have inherited eternal damnation. இன்றைக்கு மதங்கள் என்ன சொல்லுகிறது? எதிர்காலத்திலே நரகத்திற்கு போகக்கூடாது என்பதற்காக இந்த காரியங்களை செய்யுங்கள் என்று மதங்கள் சொல்லுகிறது. ஜீவனுள்ள விசுவாசம் சொல்லுகிறது, நமக்கு கொடுக்கிற சவால், ஏற்கனவே பாவத்திலே நீங்கள் நரகத்திலே இருக்கிறீர்கள். You are already in hell.
ஏனென்றால் வேதவசனம் ஆதாமை பார்த்து நீ சாகவே சாவா என்று சொன்ன போது அவன் உடனடியாக சரீரத்திலே மரிக்கவில்லை, ஆனால் அவன் ஆத்மாவிலே மரித்தான். வேதத்தில் அதற்கு நிறைய வசனங்கள் இருக்கிறது. ஒரு வசனத்தை குறிப்பிட விரும்புகிறேன். தி ஸ்பிரிச்சுவல் டெத் ஹஸ் டேக்கன் பிளேஸ் ஆல்ரெடி. ஆவிக்குரிய மரணம் ஏற்கனவே வந்து விட்டது. ஆதாமுடைய வாழ்க்கையிலே சரீரத்திலே அவன் மரிக்கவில்லை, அதற்கு பயந்துதான் ஓடுகிறான். ஆனால் ஏற்கனவே அவனுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய மரணம் வந்து விட்டது என்பது அவனுக்கு தெரியவில்லை. லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே இளைய மகன் திரும்பி வந்த போது தகப்பனார் பயன்படுத்தின வார்த்தைகளை பார்க்கலாம். இதைத்தான் ஆவிக்குரிய மரணம் என்று சொல்லுகிறோம். வேதம் 3 மரணங்களை சொல்லுகிறது. ஆவிக்குரிய மரணம், சரீர மரணம், நித்திய மரணம். ஆவிக்குரிய மரணம் ஏற்கனவே நம்முடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கிறது, ஆதாமுடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவர் அவனிடத்திலே கேட்டார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? லூக்கா 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பார்க்கலாம். Luke 15:24. The Father, gracious Father, has uttered a word which describes the spiritual death condition of human race. என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். My son was dead, now alive. எப்பொழுது மரித்தான், இப்பொழுது சரீரத்தில் உயிரோடு இருக்கிறான். ஆனால் ஆவிக்குரிய மரணம். அதே போல லூக்கா 15:32 உன் சகோதரனாகி இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். இன்னும் நிறைய வேத வசனங்கள் இருக்கிறது. எபேசியர் 2:1 அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். மனிதன் கடவுளுடைய மகிமை இழந்த பொழுது கடவுளை விட்டு நிரந்தரமாக பிரிக்கப்பட்டிருக்கிறான். அவனுடைய புத்தி அந்தகாரமாகி விட்டது. தன்னுடைய பாவத்தினாலே, தன்னுடைய வீழ்ச்சியினாலே தன்னை எது பாதுகாக்கும் என்று நினைக்கிறானோ, தான் எதை சார்ந்து கொண்டிருக்கிறானோ அதுவே அவனுக்கு ஆபத்து என்பதை உணராமல் இருக்கிறான். உலகம் முழுவதையும் மனுஷன் ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். அது தன்னுடைய ஆத்மாவை பாதிக்கும். உலகம் முழுசையும் ஆதாயப்படுத்தும் பொழுது தன்னுடைய ஆத்மாவை அது பாதுகாப்பின்மைக்கு கொண்டு போய் செல்லுகிறது என்பதை மனிதன் அறியாமல் இருக்கிறான். ஆகவேதான் கடவுள் மனிதனிடத்திலே கேட்ட முதல் கேள்வி, நீ ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அவன் கடவுளை விட்டு பிரிந்திருக்கிறான். இரண்டாவது, அவன் தனக்குள்ளேயே பிரிந்திருக்கிறான். செப்பரேட்டட் விதின். கடவுளை விட்டு அவன் பிரிக்கப்பட்டபடியினாலே தனக்குள்ளேயே பிரிந்திருக்கிறான். A divided heart. வேதத்திலே அதற்கு அநேக உதாரணங்கள் இருக்கிறது. ஆதாம் சொன்ன வார்த்தைகளே கவனிக்கலாம். நான் பயந்ததினாலே ஒளிந்து கொண்டிருந்தேன் என்று சொல்லுகிறான். மாத்திரமல்ல, நாம் ஏற்கனவே பார்த்தோம், அவன் முன்னாலே செய்ததும் பின்னாலே பதில் சொன்னதும் அவன் எந்த நிலைமையில் இருக்கிறான் என்பதை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. What he has done before God could ask the question, and what he said, what he uttered after this question give us the indication where Adam was hiding, where was he hiding. இந்த இடத்துல என்ன சொல்லுகிறான்? தேவனுடைய சத்தத்தை கேட்டு நான் பயந்து ஒளிந்து கொண்டேன். மாத்திரமல்ல, ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனி புசித்தாயோ? நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் என்று சொல்லி கேட்கும் போது 12ஆம் வசனத்தை பார்க்கலாம். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை கொடுத்தால் நான் புசித்தேன். He is accusing God himself. கடவுளையே குற்றம் சாட்டுகிறான். நான் அப்பாவி. is playing victim card என்று சொல்லுவார். victim card என்று சொன்னால் நான் ஒரு அப்பாவி. நீர் கொடுத்தீர் இந்த ஏவாள் நாள் தான் நான் பாவம் செய்தேன். கடவுளை அவன் குற்றம் சாட்டுகிற நிலைமைக்கு போகிறான். அவன் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? நான் பாவம் செய்தேன், நீர் என்னிடத்திலே சொன்னீர். ஏற்கனவே நாம் ஒரு பாடத்திலே படித்திருக்கிறோம். ஆதாமே ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியாக, ராஜாவாக, ஒரு ஆசாரியனாக படைத்தார் என்று கிறிஸ்துவினுடைய 3 ரட்சிப்பின் வேலையை செய்கிற பாரியத்திலே படித்தோம். அவன் ஆசாரியனாக தவறிவிட்டான், ராஜாவாக தவறிவிட்டான், தீர்க்கதரிசியாக தன்னுடைய குடும்பத்துக்கு கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்க தவறிவிட்டான். அதை ஒத்துக்கொண்டு ஆம் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி இருக்க வேண்டும். அதற்கு பதிலாக ஆண்டவரே நீர் தந்த ஏவாள் இதை செய்தாள் என்று சொல்லுகிறார். அவனுடைய இருதயம் அவனுக்குள்ளாக பிரிந்து கிடக்கிறது. யூத ஜனங்கள் என்ன நம்பினார்கள்? உலகத்தில் இருக்கக்கூடிய 100 மாயமாலங்களிலே 100% மாயமாலங்களிலே 90% மாயமாலம் எருசலேம் தேவாலயத்தை சுற்றி இருந்தது என்று நம்பினார்கள். Jews always believed that out of the 100% hypocrisy that exists in the world, 90% of the hypocrisy is centered around Jerusalem and its temple. பார்த்தால் மரியாதை செலுத்துகிறார்கள், வணக்கம் செலுத்துகிறார்கள், ஆனால் உள்ளத்திலோ அவர்களுக்குள்ளாக பிரச்சனை. வேதவசனம் சொல்லுகிறது,
எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு நிறைந்ததுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் ஒருவனும் கிடையாது. எல்லாவற்றை பார்க்கலும் இருதயம் திருக்குள்ளதாய் இருக்கிறது. இருதயம் பிரிந்திருக்கிறது. முதலாவது படித்தோம், அவனுடைய மனது அந்தகாரப்பட்டிருந்தது. இப்பொழுது அவனுடைய இருதயம் இருள் அடைந்து அல்லாவிட்டால் பிரிந்து கிடக்கிறது. A divided heart. வேதத்தில் அதற்கு நிறைய உதாரணங்களை பார்க்கிறோம். தேவனுடைய கற்பனை என்ன சொல்லுகிறது? உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் ஏக சிந்தையோடும் அன்பு கூறு என்று. ஏனென்றால் மனிதனுடைய இருதயம் பிரிந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பழைய ஏற்பாட்டிலே திரும்ப திரும்ப பயன்படுத்தப்பட்ட வார்த்தை சரீரத்திலே வெளியிலே மாத்திரம் விருத்த சேதனம் அல்ல, இருதய விருத்த சேதனமும் தேவை என்று பழைய ஏற்பாட்டிலே வலியுறுத்தப்பட்டது. Not only the circumcision of the body or the physical need, but also the circumcision of the heart was emphasized even in Old Testament. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். ஸ்தேவான் யூதர்கள் மத்தியிலே பேசும்போது இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 51வது வசனம். Stephen is confronting the Jews with this question. The Old Testament prophets have time and again have raised this question. அப்போஸ்தலர் 7:51 மனங்காக்களுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்தாவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். A divided heart. மனிதனுடைய இருதயம் பிரிந்திருக்கிறது. ஓசியா 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஓசியா சாப்டர் 10 and verse 2. கடவுளுடைய அன்பை இஸ்ரவேல் ஜனங்களிலே சொன்ன பிரகடனப்படுத்தின ஓசியாவினுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அவர்கள் இருதயம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக சொல்லுகிறார், இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி. ஓசியா 10:1 and 2. இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது. அவன் தன் கனியின் திரளுக்கு சரியாய் பலிபீடங்களை திரளாக்குகிறான். கனி நிறைய வரும்போது பலிபீடங்களை தனக்கு உண்டாக்குகிறான். தங்கள் தேசத்தின் செழிப்புக்கு சரியாய் சிறப்பான சிலைகளை செய்கிறார்கள். How much ever they receive goodness, how much ever they receive multiplication and blessings, that much they increase the idol worship. ஏனென்றால் 2ஆம் வசனத்தில் அதற்கு பதில் சொல்லுகிறார், அவர்கள் இருதயம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. Their heart is divided, so they add on to the images, the idol worship. அவர்கள் தங்களுக்கென்று அநேகரை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்? அவருடைய இருதயம் பிரிந்திருக்கிறது. சங்கீதக்காரன் 86ஆம் சங்கீதத்திலே சொல்லுகிறார், என்னுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் ஆண்டவரே என்று ஜெபிக்கிறார். Let my heart be united. Let it go in unison. May that happen in my life. என்னுடைய இருதயத்தில் அது நடக்கட்டும். என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் ஒரு சேர வர வேண்டும். அதுதான் கடவுளுக்கு பிரியமானது. என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானம் உடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக என்றால், let it align my thought process and the desires and the passion of my heart. Let it align together. Let it go hand in hand. பொதுவாக நாம் ஏற்கனவே பார்த்தோம், வீட்டை விட்டு ஓடுகிறவர்கள் மனதிலே ஏதாவது பேதலித்திருப்பார்கள். அவருடைய இருதயம் இரண்டு பட்டாலும் வீட்டை விட்டு ஓடுகிறார்கள். Why do people run away from home? If their heart is divided. இங்கே இருக்கிறார்கள், அங்கே பசுமையாக தெரிகிறது, அங்கே போனால் நலமாக இருக்கும். The heart is divided. ஆண்டவர் சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, உங்கள் இருதயமோ தூரமாயிருக்கிறது என்று சொன்னார். உங்கள் உதடுகளினாலே நீங்கள் சேருகிறீர்கள், உங்கள் இருதயமோ தூரமாயிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். Matthew 15 verses 7 and 8. God in the Old Testament through Isaiah said, your heart is far away, yet you are paying lip service to me. Your lips are close to me, but your hearts are far away. நீங்கள் மாயக்காரராகிய ஜனங்களே, மத்தேயு 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. காலையிலே ஆதாமுடைய இருதயம் உடைபட்டிருக்கிறது, பிரிந்திருக்கிறது. கடவுளை விட்டு நிரந்தரமாக பிரிக்கப்பட்டான். அவனுடைய மனது அந்தகாரப்பட்டது. கடவுளுடைய சாயலை அவன் இழந்தபடியினாலே அவன் எதை நம்பினானோ அதுவே அவனுக்கு ஆபத்து என்று தெரியாமல் இருந்தான். அவனுடைய இருதயம் வெளியில இருக்கிறது மாத்திரம் அவனுக்கு ஆபத்தை கொடுக்கவில்லை, அவனுடைய இருதயமே இப்பொழுது அவனுக்கு ஆபத்தாய் இருக்கிறது. அத்தியலைகளை தைத்துக் கொண்டு அவன் தன்னை பாதுகாக்க முயற்சி செய்தான், அது செய்ய முடியவில்லை. இப்பொழுது தன்னுடைய இருதயத்தின் நினைவினாலே தான் தப்பித்துக் கொள்ளுவேன் என்று நினைத்தான். ஆனால் அதுவும் ஆபத்திலே இருக்கிறது. அவன் மற்றவர்களை குற்றம் சாட்டுகிறான்.
ஏன் நீ இதை செய்தாய் என்று ஆண்டவர் கேட்ட பொழுது, நீர் தந்த மனைவி என்று சொல்லுகிறான். He is beginning to give lame excuses, to play the victim card. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவனுடைய இருதயம் பிளவுபட்டிருக்கிறபடியினாலே, எப்படி ஒரு மனிதன் இருதயம் பிளவுபட்ட மனிதன் வீட்டை விட்டு ஒரு இடத்தை விட்டு அலைந்து கொண்டிருக்கிறானோ, அப்படி இருதயம் பிளவுபட்டிருக்கிறபடியினாலே அவன் தூரமாயிருக்கிறான். ஆகவேதான் ஆண்டவர் அந்த கேள்வியை கேட்டார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? The first question to the first sinner was, first man was, why, where are you, Adam? Is because his heart is divided. He is far away from his home. அந்த இளைய மகனுடைய சரீரம் தூரதேசத்துக்கு போவதற்கு முன்பதாக அவனுடைய இருதயம் ஏற்கனவே போய்விட்டது. With prodigal son, his heart already has gone far away from his father's love and goodness before he could physically walk out. ஆகவேதான் ஆண்டவர் கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஏசாயா அருமையாய் சொல்லுகிறான், நாம் எல்லாரும் அவனவனுடைய வழியிலே போனோம், இன்னும் ஆண்டவர் நியாயம் விசாரிக்கவில்லை. ஆகவே நாம் எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று நினைக்கிறோம். இல்லை, நாம் தவறான இடத்திலே இருக்கிறோம், தவறான பாதுகாப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தவறான சிந்தனையிலே நம்மை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த கேள்வி 2020 வருஷம் இந்த காலையிலே வருகிறது. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? Where are you, Adam? is the question that keeps coming to each one of us. ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்டது மனிதன் தன்னுடைய வாழ்க்கைக்கு பொறுப்பானவன் என்று சொல்லக்கூடிய, இட் இஸ் a judicial call. மனிதன் தன்னுடைய வாழ்க்கைக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். Sin has to be accounted for. மனிதன் தன்னுடைய பாவத்திற்கு கணக்கு கொடுக்க வேண்டும். பொதுவாக ஆபீஸ்லயோ வீட்டிலேயோ யாராவது தவறாக கணக்கு அதை எழுதிவிட்டால் செய்துவிட்டால் காணாமல் போய் விடுவார்கள், அவர்கள் மறைந்து விடுவார்கள். அதே நிலைமைதான் ஆதாமுக்கும். தன்னுடைய பாவத்திற்கு அவன் தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் பாவம் கண்டிப்பாக கணக்கு கொடுக்கப்பட வேண்டும். தேவன் பரிசுத்தம் உள்ளவர், பாவத்தை பாராது சுத்த கண்ணர். பாவத்திற்கு கண்டிப்பாக தண்டனை உண்டு. It is a judicial call. Sin had to be accounted for. ஆனால் இந்த அழைப்பு call of restoration. It's a restoration call. தம்மோடு ஒப்புரவாக்கி கொள்ளும்படியான ஒரு அழைப்பு. Sin has to be atoned for. Sin has to be accounted for. Sin has to be atoned for. கணக்கும் காண்பிக்கப்பட வேண்டும், அந்த கணக்கு நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். வேலை செய்கிறவர்கள் பணத்தை திருடிவிட்டு ஓடிவிட்டார்கள், காணாமல் போகிறார்கள், சட்டத்தினுடைய பிடியிலிருந்து போய்விட்டார்கள், அவர்களை கொண்டு வர வேண்டும், சட்டத்திற்கு உட்பட்டு கொண்டு வர வேண்டும். Sin has to be accounted for and atoned for. ஏனென்றால் மனிதன் விலகி ஓடிக்கொண்டே இருக்கிறான். தேவன் ஆதாமிடத்திலே வந்தது இந்த பரிவான அழைப்போடு வந்தார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஏனென்றால் பாவத்திற்கு தண்டனை உண்டு, அதை நீ சரி செய்ய முடியாது. அத்தியலைகள் உன்னுடைய மானத்தை வெட்கத்தை மறைக்க முடியாது, உன்னுடைய பயத்தை அது போக்க முடியாது. ஏனென்றால் அந்த அத்தியலை உன்னுடைய பாவத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அது உன்னை பயமுறுத்தத்தான் செய்யுமே தவிர உனக்கு பாதுகாப்பு கொடுக்காது. இங்கே வேதத்திலே நாம் பார்க்கிறோம், அதை பார்த்து முடிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் எப்படி பாவத்திற்கு கணக்கும் ஒப்புவிக்கப்படுகிறது, பாவத்திற்கு பரிகாரம் செலுத்தப்படுகிறது என்றால் 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், சர்ப்பத்தை பார்த்து, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி மரணத்தை பற்றி சொல்லுகிறது. மாத்திரமல்ல 21ஆம் வசனத்திலே அதை எப்படி செய்வார் என்றும் சொல்லி இருக்கிறது. Sin will be accounted for and atoned for. 21ஆம் வசனத்திலே தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். அத்தியிலை உன்னுடைய மானத்தை மறைக்க முடியாது, உன்னை பாதுகாக்க முடியாது, உன்னுடைய நிர்வாணத்தை மாற்ற முடியாது, உன்னுடைய குற்ற உணர்வை அத்தியிலை சரி செய்ய முடியாது. அது கருகும் போது, அது வாடும் போது நீ இன்னும் அத்தியிலைகளை தைக்க வேண்டும், இன்னும் மானம் கூடுகிறது, அந்த அத்தியிலை உன்னை பயமுறுத்துகிறது. ஆனால் தோல் உடைகளை கொடுத்தார். அது நேரடியாக ஒருவேளை ஒரு மிருகம் அடிக்கப்பட்டிருக்கும், ஆடு அடிக்கப்பட்டிருக்கும் என்று நேரடியாக சொல்லப்படாவிட்டாலும் பெரும்பாலான வேத பண்டிதர்கள் முதல் பலியினுடைய நித்திய பரிசுத்த பலியினுடைய அடையாளமாக ஒரு பலி செலுத்தப்பட்டு
ரத்தம் சிந்தப்பட்டு தோல் உடைகளை அவனுக்கு அவனுடைய நிர்வாணத்தை மூடுவதற்காக தேவன் கொடுத்தார். இது ஒரு அன்பான அழைப்பு. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்பது. கடவுள் மனிதனை தேடி வந்தார். இழந்து போனதை தேடி ரட்சிக்க மனுஷகுமார் இந்த உலகத்திலே வந்தார். இயேசு கிறிஸ்து பிந்தின ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து பிந்தின ஆதாம் என்று வேதம் வகை இருக்கிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே பிந்தின ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்து ஆதாமுடைய சூழ்நிலை போல சோதிக்கப்பட்ட பொழுது, வனாந்தரத்திலே சோதிக்கப்பட்ட பொழுது பாவம் இல்லாதவராக அவர் தேவனுடைய மகிமையை நிலைநாட்டினபடியினாலே, சிலுவைக்கு போய் தேவனுடைய மகிமையினுடைய உச்சத்திற்கு அவர் நம்மை வெளிப்படுத்தினபடியினாலே பாவத்திற்கு கணக்கும் ஒப்புவிக்கப்பட்டது. பாவத்தினுடைய கணக்கு கிறிஸ்துவிலே நிவிர்த்தி செய்யப்பட்டது. ஆகவேதான் புதிய ஏற்பாட்டினுடைய முதல் புஸ்தகத்தினுடைய முதல் கேள்வி, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? Sin has been accounted for and atoned for through the merit of Jesus Christ, the second Adam, the later Adam, who was tempted like Adam, yet was without sin. That's why the first question in the first book of the New Testament is, where is the King of Jew? Where was he born? இந்த காலையிலே நமக்கு வருகிற செய்தி ஒரு நீதியை செலுத்தக்கூடிய கேள்வியாக மாத்திரமல்ல, ஒரு பரிகார செய்தியாகவும் வருகிறது. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? இனி நீ ஓட வேண்டிய அவசியம் கிடையாது, நீ ஒளிய வேண்டிய அவசியம் கிடையாது. கடவுளோடு திரும்பி நீ வந்து அவருடைய பிரசன்னத்தை ருசித்து இழந்து போன அந்த மகிமையை, சாயலினுடைய மேன்மையை நீ மறுபடியும் புதுப்பித்து கடவுளுடைய கிருபையிலே நீ அவரோடு இணைந்து வாழ முடியும். இயேசு கிறிஸ்து அதை நிறைவேற்றி இருக்கிறார். இந்த செய்தியை கேட்கல எத்தனை பேர் நீங்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறீர்கள், ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? இவைகள் பாதுகாக்கும், அவைகள் பாதுகாக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். கணக்கு கொடுக்க வேண்டும். எவ்வளவு நாளும் நாம் நிரந்தரமாக ஓட முடியாது. ஒரு நாளிலே கணக்கு கொடுக்க வேண்டும். நியாய தீர்ப்பு நாளுக்கு முன்பாக அந்த கணக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நீதியாக நிறைவேற்றி, அவரை விசுவாசிக்கிறவர்கள் நீதியின் ஆடையிலே போர்த்தப்பட்டு நித்தியமான சால்வையினாலே மறைக்கப்பட்டு நாம் இனி கடவுள் எங்கே இருக்கிறார் என்று நம்மை தேட வேண்டியதில்லை. அவருடைய பிரசன்னத்திலேயே வாழ நாம் ஸ்லாக்கியம் பெற்றிருக்கிறோம். இந்த கிருபையிலே பெருக இந்த நாளின் செய்தியின் மூலமாக தேவன் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்?